அக்டோபர் 19 சண்டே கரெக்டா காலையில 9:30 AM மியூசியத்தை ஓபன் பண்றாங்க. அது எந்த மியூசியம்னா லூர் மியூசியம். வேர்ல்டுலே பிக்கஸ்டான ஓல்டஸ்டான ஃபேமஸான மியூசியம் தான் இந்த லூர் மியூசியம். பிரான்ஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கிற இந்த மியூசியத்துல 4 மர்ம நபர்கள் கரெக்டா இந்த மியூசியம் ஓபன் பண்ற 9:30 AM களத்துல இறங்குறாங்க. 9:30 AM ஸ்டார்ட் பண்ணி 9:38 AM அந்த திருட்ட பண்ணிட்டு வெளியும் வந்துடுறாங்க. இது வரைக்கும் அந்த திருட்ட பண்ணவங்களை கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த திருட்ட பண்ணது கிட்டத்தட்ட 1000 கோடி மதிப்பிலான பொருள்களாம். 7-8 பொருள்கள் அதுவே 1000 கோடிக்கு வருது. அந்த அளவுக்கு ஒரு திருட்டு நடந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிம்பிளி பகஷ். நான் உங்கள் அல்லா பகஷ். லூர் மியூசியம்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிரான்ஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. பிரான்ஸ் பக்கம் ஃபுல்லாவே சுற்றுலா தலங்கள் தான். அதுலயும் குறிப்பா இந்த லூர் மியூசியம் நிறைய பேர் வாட்ச் பண்ற இடம். லூர் மியூசியத்தை கரெக்டா 15ஆம் நூற்றாண்டுல தான் அரண்மனையிலிருந்து லூர் மியூசியமா மாறுது. கிட்டத்தட்ட 1793ல இந்த லூர் மியூசியத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல 5000 பொருள்கள் மட்டும் தான் இருந்தது இந்த லூர் மியூசியத்துல. ஆனா இப்போ 2025ல கிட்டத்தட்ட 35,000 பொருள்கள் கிட்ட இருக்கா அந்த லூர் மியூசியத்துல. லூர் மியூசியத்துல என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா மோனலிசா பெயிண்டிங். மோனலிசா பெயிண்டிங்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம எந்த சைடுல இருந்து பார்த்தாலும் அது நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கும். நிறைய ஃபசில் கேம்ல கூட பார்த்திருப்போம், நிறைய படங்கள்ல கூட பார்த்திருக்கோம். அந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கிற பெயிண்டிங் அந்த மோனலிசா. அந்த பெயிண்டிங்கும் அந்த லூர் மியூசியத்துல தான் அமைஞ்சிருக்கு. இந்த மோனலிசான்னு சொன்ன உடனே ஒரு கதை இருக்கு. 1911ல கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மோனலிசா பெயிண்டிங்க ஒருத்தன் அவன் பெயிண்ட் அடிக்கிறவன் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். எல்லாருமே போன உடனே அவன் அந்த மோனலிசா பெயிண்டிங் எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 3 வருஷம் அந்த பெயிண்டிங் எடுத்துட்டு வெளியே வரவே இல்லை. 3 வருஷம் கழிச்சு தான் அதை விற்கலான்னு வெளியே வரும்போது அவன் மாட்டின்னு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த மோனலிசா பெயிண்டிங்க அந்த மியூசியத்திலே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இந்த அளவுக்கு அந்த லூர் மியூசியத்துல திருட்டு நடந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் கிட்ட ஆகுது. அதுக்கப்புறம் கூட நிறைய திருட்டு நடந்திருக்கு. ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த மோனலிசா திருட்டு தான் ஒரு மிகப்பெரிய திருட்டா இருந்தது அந்த பிரான்ஸ்லயும். அதே மாதிரி அந்த லூர் மியூசியத்திலயும் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு அப்புறம் 2025 அக்டோபர் 19 சண்டே அன்னைக்கு கரெக்டா காலையில 9:30 AM தான் இந்த லூர் மியூசியத்தை ஓபன் பண்ணுவாங்க. இந்த லூர் மியூசியத்துக்கு டெய்லி வந்து பாக்குற ஆளுங்களோட எண்ணிக்கை 35,000 பேர் கிட்ட டெய்லி வந்து விசிட் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 87 லட்சம் பேர் 2024ல அந்த மியூசியத்தை வாட்ச் பண்ணிருக்காங்கன்னு அவங்களே அபிஷியலா சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஏகப்பட்ட பேர் அந்த லூர் மியூசியத்தை வாட்ச் பண்றாங்க. இந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கிற இந்த அளவுக்கு ஒரு ஓல்டஸ்டான ஒரு மியூசியத்துல எப்படி இந்த திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த திருட்டு எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாமே. ஒரு 4 பேர் கரெக்டா 9:30 AM அந்த மியூசியத்தை ஓபன் பண்றாங்க. இவங்களும் கரெக்டா ட்ரக் மூலியமா ஒரு 4 பேர் வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஓபன் ஏரியா சைட்ல தான் அவங்க திருட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. கரெக்டா அந்த ட்ரக்கை எடுத்து அந்த ஏரியாக்களை நிப்பாட்டிட்டு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்க, படிப்படியா அது ஸ்ட்ரைட்டா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு விடுறாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிட்ட போயிருது அந்த ஸ்டெப்ஸ் படியும். அதன் மூலியமா இவங்க கீழ இருந்து அப்படியே மேலே ஏறிடுறாங்க. கிட்டத்தட்ட 4 பேர் தான் அந்த திருட்டை பண்றதுக்கு வந்திருக்காங்க. அந்த 4 பேருமே அந்த அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பக்கம் ஏறி போயிடுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கண்ணாடி வளையம் மூலியமா அதை சூழ்ந்து வச்சிருக்காங்க. அதை அப்படியே கட் பண்றாங்க. ட்ரில்லிங் மிஷின்ல அந்த கண்ணாடியை கட் பண்றாங்க பாருங்க. அதை வச்சுட்டு அவங்க கட் பண்ணி எடுத்துடுறாங்க. உள்ளேயும் போயிடுறாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. கிட்டத்தட்ட இவங்க நிறைய பொருளை தான் எடுக்க பாக்குறாங்க. அந்த டைம்ல செக்யூரிட்டி உள்ள வந்துடுறான். அதனால இவங்க கையில கிடைச்ச பொருட்களை எடுத்துட்டு இவங்க இறங்கி வந்துடுறாங்க. அந்த ஸ்டெப்ஸ் மூலியமே அதே பக்கம் அவங்க இறங்கி வந்துடுறாங்க. அங்க நான் சொன்ன பாருங்க ட்ரக்கு, அந்த ட்ரக்கை இவங்க எரிக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா அவங்களால அந்த ட்ரக்கை எரிக்க முடியல. இவங்க அவங்களுடைய வண்டி மூலியமா இவங்க 4 பேருமே அப்படியே போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 8 பொருள் கிட்ட எடுத்திருக்காங்க. அதுல ஒரு பொருள் இவங்க தப்பிச்சு போகும்போது கீழே விழுந்துட்டு அந்த மாதிரி இவங்க 8 பொருள் கிட்ட எடுத்துட்டு போயிருக்காங்களா. இவங்க எடுத்துட்டு போன அந்த 8 பொருளும் நெப்போலியன் மன்னர் நிறைய நகைகளை தான் இவங்க எடுத்துட்டு போயிருக்காங்களாம். அந்த அளவுக்கு ஒரு பிக்கஸ்டான தீஃப் நடந்திருக்கு. 1000 கோடி மதிப்பிலான பொருட்களை அந்த 4 மர்ம நபர்கள் எடுத்துட்டு அவங்க வண்டி மூலியமா போயிட்டு இருக்காங்க. போலீஸும் இவங்களை ஃபாலோ பண்ண முடியல, அவங்களை பிடிக்கவும் முடியல. அந்த கீழே விழுந்த அந்த டைமண்டை மட்டும் எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க அந்த ட்ரக்கை எரிக்க பார்த்தாங்க பாருங்க, ட்ரக்கையும் எரிக்கவே முடியல. அதை போலீஸ் தீயணைப்பு துறை மூலியமா அதை அணைச்சி விட்டுட்டு
திருடுறாங்க. இந்த அளவுக்கு திருட்டுன்றது கரெக்டா மியூசியம் ஓபன் பண்ண உடனே 9:30 AM இருந்து 9:38 AM குள்ளேயே அவங்க அந்த திருட்டை பண்ணி முடிச்சிடுறாங்க. பக்கா பிளானோட கிட்டத்தட்ட 8 நிமிஷத்திலேயே அந்த பிளானை பண்ணி முடிச்சு அவங்க எஸ்கேப்பும் ஆயிடுறாங்க. நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, நீ ஆல்ரெடி சொன்ன பாரு, அந்த மோனலிசா பெயிண்டியை திருடிட்டு அவ விக்கலான்னு வெளியே வரும்போது மாட்டிக்கினா, அதே மாதிரி தான் இவங்களும் இந்த டைமண்ட்ஸ் எல்லாம் திருடிட்டு போயிட்டு என்னதான் பண்ண போறாங்க, யாராவது வாங்கின்னு சும்மா அவங்க வீட்டுல ஷோக்கு மட்டும் தான் வச்சுக்க போறாங்க அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம். அதே மாதிரி அந்த மர்ம நபர்கள் கூட அவங்க யாருன்னு கிளியரா தெரியல. ஏன்னா அவங்க ஃபுல்லாவே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது பாருங்க, அந்த மாதிரி கெட்டப்ல தான் வந்திருக்காங்க. அதனாலதான் போலீஸ்னால கூட அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியவே இல்லை. அவங்க மாஸ்க் போட்டு தான் வந்திருந்தாங்க. அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரெஸ் போட்டுட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. அதனால அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதை விற்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பா போலீஸ் பிடிச்சிடுவாங்க. மறுபடியும் அந்த நகைகளை கொண்டு வந்து இந்த லூர் மியூசியத்திலே வச்சிட்டுருவாங்க. ஆனா என்ன நடக்க போகுதுன்னு கிளியரா தெரியல. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் சில வீடியோக்களை பார்த்தேன், சில அதே மாதிரி சோசியல் மீடியாக்களை பார்த்தேன். என்ன சொல்றாங்கன்னா, இந்த அளவுக்கு பிக்கஸ்டா இருக்கிற அந்த லூர் மியூசியத்துல அந்த கேமரா பாருங்க, அதாவது வெளி கேமரா அப்படியே சைடுல திரும்பி இருக்கான். இந்த சம்பவம் நடந்த இடத்துல அந்த பக்கம் ஆங்கிள் கேமரா பார்த்த மாதிரி இல்ல, இப்படி பார்த்த மாதிரி இருந்துச்சான். அதே மாதிரி செக்யூரிட்டியும் அலாட்மெண்டா இல்லையா, அதே மாதிரி இந்த லூர் மியூசியத்துல போலீஸும் இல்லையா. இந்த அளவுக்கு ஒரு லேசினஸ் தான் இந்த திருட்டுக்கு காரணம்னு நிறைய சோசியல் மீடியாக்களையும் சொல்றாங்க. கரெக்டா இந்த திருட்டு நடந்து 1 வீக் கிட்ட ஆகுது. இது வரைக்குமே அந்த லூர் மியூசியத்துல இருந்து நடந்த திருட்டை நிறைய பேர் அந்த போலீஸ்காரங்க எல்லாருமே விசாரிச்சுட்டு தான் வராங்க. இது வரைக்கும் எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு தெரியல. ஆனா அதை திருடினவன் என்ன பண்ண போறான்னு கிளியரா தெரியல. யார் சொல்லி அவன் பண்ணா, ஒருவேளை அந்த திருட்டை பண்ணி அந்த நகையெல்லாம் எடுத்து இவன் என்ன பண்ண போறான் அப்படின்ட்டு கிளியரா தெரியல. இவன் திருடிட்டு போன அந்த நகைகள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல கிரவுன் இருக்கு. அந்த கிரவுன் தான் கிட்டத்தட்ட 2438 டைமண்ட் அதுல சூழ்ந்து இருக்கான். அந்த அளவுக்கு அதிகமா இருக்கிற டைமண்டை தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது நெப்போலியனோட பொண்டாட்டியோட அந்த கிரவுன் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி 8 பொருளை திருடிட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி மதிப்பிலான பொருட்களை தான் அவங்க திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எடுத்துட்டு போயிட்டு அவங்க விற்கவும் முடியாது. வித்தாங்கன்னா கண்டிப்பா மாட்டிடுவாங்க. அவங்க என்னதான் பண்ண போறாங்கன்னு கிளியரா தெரியல. இந்த அளவுக்கு ஒரு திருடை பண்ணிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க தான் கூடிய சீக்கிரத்துல. ஆனா இந்த அளவுக்கு பக்கா பிளானோட இறங்கி அவங்க திருட்டை பண்ணிருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட 7 நிமிஷத்திலேயே இந்த திருட்டை பண்ணிருக்காங்க. லூர் மியூசியம்னாலே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் வந்துட்டு போற இடம். ஆனா போலீஸோட பாதுகாப்பு இல்ல, அதே மாதிரி செக்யூரிட்டியோட லேசினஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததுனாலதான் இந்த திருட்டுன்றது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விசாரிச்சுட்டு வராங்க. விசாரணை இது வரைக்கும் எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு கிளியரா தெரியல. ஆனா இவங்க பக்கா பிளான போட்டு இந்த அளவுக்கு ஒரு திருட்டை பண்ணிருக்காங்க. நீங்க இந்த திருட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், கரண்ட் அஃபேர்ஸ், அதே மாதிரி ட்ரெண்டிங்கான விஷயங்கள், இதை பத்தி எல்லாமே சிம்பிளி பகஸ் சேனலை ரெகுலரா அப்டேட் பண்ண போறேன். நீங்க அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோகள் அப்கமிங் டேஸ்ல வரப்போகுது. பை.